ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம். பருவம் 1 இயல் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா புலி தங்கிய குகை. அது எத்தனாவது பேஜில் இருக்குன்னா 52வது பேஜில் இருக்குது. அதோட மதிப்பீடு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. ஆன்சர் என்னென்னா எங்கு. யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாண்டு ப்ளஸ் உளனோ. இதோட ஆன்சர் என்னது? ஆதாம். கல் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்லலை. இது ஆன்சர் என்னதுன்னா கல்லலை. நெக்ஸ்ட்டு குருவினா பார்க்கலாம். தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார். இதோட ஆன்சர் இதிலே நம்ம எழுதலாம். எப்படின்னா, தம் வயிற்றுக்கு தாய் இந்த எதனைங்கிறத அடிச்சுட்டு புலி தங்கிய குகையை மட்டும் போட்டு ஓமையாக கூறுகிறார் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். லாஸ்ட்டு நாம் இந்த கேள்விக்குறியை எடுத்துடலாம். எப்படின்னா, குருவிடா உன்னோட ஆன்சர் இதில் இருக்குது. தம் வயிற்றுக்கு தாய் புலி தங்கிய குகையை ஓமையாக கூறுகிறார். இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிறுவினா: தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக. இதோட ஆன்சர் 52வது பக்கம் இருக்குது. 52வது பக்கத்தில் இந்த இருக்க பாருங்க, கீழே பாடலின் பொருள் இருக்குது. அதில் 2வது பேரா சிறு அளவிலான அதிலிருந்து ஆரம்பித்து பதிலளித்தவரைய சிறுவினா உன்னோட ஆன்சர். இதுதான் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.